பாராளுமன்ற ஜனநாயகம், அரசியலமைப்பு சட்டம் அனைத்தும் இன்றைக்கு கேள்விக்குறியாயிருக்கிறது. எனவேதான் இதை எதிர்த்து வீரம் செறிந்த போராட்டத்தை மே 20ஆம் தேதி இந்தியா முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் நாம் நடத்த இருக்கின்றோம். அதே வேளையில் மாவட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் நமது தொழிலாளி வர்க்கம் சந்திக்கிற பல்வேறு நிகழ்வுகள் குறித்து மாவட்ட தலைவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். அதே போன்று நமது மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு தொழில் நிறுவனங்களில் இன்றைக்கும் வேலை தொழிலாளர்களுடைய போராட்டம், வீரமிக்க போராட்டங்கள் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி NDPL நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஒரு சட்ட போராட்டத்தை, கள போராட்டத்தை, வேலை நிறுத்த போராட்டத்தை, மகத்தான போராட்டத்தை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அரசு துறையாக இருக்கக்கூடிய NDPL நிறுவனம், மத்திய அரசு துறை தலைமை தாங்கக்கூடிய நிறுவனம், முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நிறுவனம் தொழிலாளர் நலச்சட்டங்களையும் உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளையும் காலில் போட்டு மிதித்து இன்றைக்கு மதிக்காமல் செய்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு செல்லுகிற போது நீதியரசர்கள் தொழிலாளருக்கு சாதகமாக பல்வேறு தீர்ப்புகளை கொடுத்தாலும் கூட நீதிமன்றங்கள், அந்த NLC நிர்வாகம், NDPL நிர்வாகம் தொழிலாளருடைய கோரிக்கைகள் என்று வந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் மௌனம் சாதித்து வருகிறார்கள், காலம் தாழ்த்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வீரம் செறிந்த அந்த போராட்டத்திற்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒன்றிய அரசாங்கமும் அங்கே நிலக்கரி சுரங்கத்துறையும் மத்திய மின்துறையும் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு வேலை நிறுத்த போராட்டத்திற்கு முடிவு காண வேண்டும். தொழிலாளருடைய அந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இன்றைக்கு நாளைய தினம் தமிழ்நாட்டின் முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஒரு மகத்தான காத்திருக்கும் போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திட்ட பணியாளர்கள் எல்லாம் நிரந்தரப்படுத்துவோம், 10 ஆண்டுகள் ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு அரசு, இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு பல்வேறு தேர்தல் காலங்களில் வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? ஒவ்வொரு துறைகளிலும் இன்றைக்கு ஒப்பந்த முறைகளை தீவிரமாக இன்றைக்கு அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் இன்றைக்கு காலில் போட்டு மிதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திட்ட பணியாளர்களை ஊழியராக்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி காற்றில் பறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர்களுக்கு கோடை காலத்தில் இதர பள்ளிக்கூடங்களில் விடுமுறை விடுவதை போன்று இங்கே அங்கன்வாடி மையங்களுக்கு விடுமுறை உணவும் என்று கடந்த காலத்தில் அமுல்படுத்தி வந்ததை இந்த ஆண்டு மீறப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஒரு மகத்தான போராட்டத்தை நாளைய தினத்திலிருந்து காத்திருக்கும் போராட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடத்த இருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று தமிழ்நாடு அரசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இன்றைக்கும் குறிப்பாக நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, கிராம பஞ்சாயத்து பகுதிகளில் பணியாற்றக்கூடிய உள்ளாட்சி ஊழியர்களுடைய கோரிக்கைகள் நீண்ட காலமாக இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பின்பும் இன்றைக்கும் அந்த தீர்ப்புகளை அமலாக்காமல், குறிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சியில் கூட அமலாக்குவதற்கு பதிலாக மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு ஆண்டும் தீர்மானிக்கிற குறைந்தபட்ச கூலியை கூட மாநகராட்சியில், நகராட்சியில், பேரூராட்சியில், கிராம பஞ்சாயத்துகளில் இன்றைக்கு அமல்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இதே போன்று உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியத்தை அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த ஊதியத்தையும் கூட தமிழ்நாடு அரசு நிறைவேற்றவில்லை. ஆனால் அதற்கு மாறாக தமிழ்நாட்டில் தொழிற்சங்கங்கள், அரசியல் அமைப்புகள் எல்லாம் நீண்ட நெடிய காலமாக சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் கொடிக்கம்பங்களை பொது இடங்களில் வைத்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிற நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிற கொடிக்கம்பங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுத்து விட்டார் என்பதற்காக அதையெல்லாம் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிற தமிழ்நாடு அரசு, மாவட்ட நிர்வாகம் மக்களுடைய தொழிலாளருடைய பிரச்சனை என்று வந்துவிட்டால் மௌனம் சாதிப்பதும், தொழிலாளர் நலச்சட்டங்களை காலில் போட்டு மிதிப்பதும் இன்றைக்கு தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் தமிழ்நாடு அரசு உடனடியாக இன்றைக்கு குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை உள்ளாட்சி துறையில் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு, நகராட்சி ஊழியர்களுக்கு, மாநகராட்சி ஊழியர்களுக்கு உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும். அவருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கிற முறைசாரா தொழிலாளர்கள் இன்றைக்கும் பல இடங்களில் நிரந்தர பணிகள் எல்லாம் மூடப்பட்டு ஒப்பந்த முறையை பல இடங்களில் இன்றைக்கு புகுத்தப்பட்டாச்சு. பல பகுதிகளில் 3000 பேர் பணியாற்றிய இந்த துறைமுகத்திலேயோ, அதே போன்று தனியார் நிறுவனமான ஸ்விக் நிறுவனத்திலேயோ இன்றைக்கு 100 பேருக்கு குறைவாக இன்றைக்கு நிரந்தர தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஒப்பந்த தொழிலாளர்களும்
வெளிமாநில தொழிலாளர்களை கொண்டு உழைப்பு சுரண்டலை தீவிரமாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நம் நாட்டினுடைய தொழிலாளர் துறை இதையெல்லாம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டு ஒவ்வொரு முறையும் உட்கார்ந்து பேசும்போதெல்லாம் பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுகிற போது அதை அடுத்தடுத்து கடந்து செல்வார்களே தவிர சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இன்றைக்கு நம் நாட்டுடைய தொழிலாளர் துறை தயாராக இல்லை. அதே போன்று இன்றைக்கு முறைசாரா தொழிலாளர்கள், கட்டுமானம் உள்ளிட்ட அமைப்பு சாரா நலவாரியங்கள், தமிழ்நாட்டில் சிஐடி உள்ளிட்ட ஏஐடிசி போன்ற அமைப்புகள் வலுவான போராட்டத்தின் மூலமாக உருவான முறைசாரா நலவாரியங்கள் இன்றைக்கும் பல நலவாரியங்கள் செயல்படாமல் இருக்கிறது. ஒரு சில நலவாரியங்களில் பணம் வரக்கூடிய நலவாரியங்களை மட்டும் செயல்படுத்திவிட்டு மற்ற அனைத்து நலவாரியங்களும் இன்றைக்கும் செயல்படாத நலவாரியங்களாக வைத்திருக்கிறது. அதே போன்று ஓய்வூதியம், பணப்பயன்கள் உள்ளிட்ட பணப்பயன்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நிலைமை தொடர்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த விலைவாசி இன்றைக்கு இல்லை. எனவேதான் ஓய்வூதியங்கள் 3000-ம் பண சலுகைகள் கல்விக்காக, திருமண உதவிக்காக பல்வேறு நிதிகளை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நீண்ட நெடுகாலமாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட கோரிக்கை எல்லாம் அரசாங்கங்கள் கேட்டா எங்கிட்ட நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். மத்திய அரசாங்கம் சமீபத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட்டிலும் கூட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்டுமான முறைசாரா தொழிலாளர்களுக்கு ஜிடிபியில் 1% 3 லட்சம் கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து சமூக பாதுகாப்பை முறைசாரா தொழிலாளருக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று நீண்ட நெடிய போராட்டத்தை நாம் நடத்தினோம். அந்த போராட்டத்திற்கு விளைவாக இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கம் முறைசாரா தொழிலாளியை பற்றி, கட்டுமான தொழிலாளியை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை, நிதி ஒதுக்கீடு என்பது செய்யவில்லை. அதற்கு மாறாக இவர்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய அனைத்து நிதிகளும் வாங்கிய கடனை வட்டி கட்டுவதற்காக 20%, இந்திய நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்களை விற்று அதன் மூலமாக 24% நிதியை உருவாக்குவார்கள். உருவாக்கிய நிதியில் 20% 50 லட்சம் கோடி ரூபாயில் 20%-ஐ வட்டி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவார்கள். கிட்டத்தட்ட நம்ம பேரில் 205 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு கடனை சுமத்தி இருக்கிறார்கள். எனவேதான் இப்படிப்பட்ட ஆட்சி, தொழிலாளர்களுக்கு விரோதமான ஆட்சி முறையை எதிர்த்து ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய தொழிலான உப்பு, தீப்பெட்டி உள்ளிட்ட தொழில் இன்றைக்கும் அழிவு விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு கட்டண உயர்வுகள் மூலமாக இந்த தொழிலுக்கு வழங்கக்கூடிய மின்சார கட்டணங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு விலைவாசி உயர்வுகள் எல்லாம் உயர்கிற போது நலத்திட்டங்கள் உயர்வதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவேதான் உப்பள தொழிலாளருக்கு நீண்ட நெடிய காலமாக நாம் போராடி பெற்றிருக்கிற மழைக்கால நிவாரணம் 5000 என்று அறிவிக்கப்பட்டு இந்த திமுக அரசு வந்தவுடனே 5000 வழங்கப்பட்டது. ஆனால் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறது. நமது மாவட்டத்தில் பதிவு செய்த 13000 தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணம் 10000 வழங்க வேண்டும் என்று நமது சங்கம் இன்றைக்கு வீரம் செறிந்த போராட்டத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். அதே போன்று பல்வேறு நலவாரியங்களை கிடப்பில் போடப்பட்டிருக்கிற இந்த அரசுகள் தீப்பெட்டி போன்ற தொழில்களை இன்றைக்கு சைனா போன்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய லைட்டர்களை தடை செய்யப்பட வேண்டும். கையினால் செய்யக்கூடிய தீப்பெட்டிகளுக்கும் அதே போன்று இயந்திரத்தில் செய்யக்கூடிய தீப்பெட்டிகளுக்கும் ஒரே மாதிரியான வரி. மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மிகப்பெரிய கொடூரமான வரி கொள்கையை இந்த நாட்டில் இந்த காலத்தில் அமல்படுத்தினாக சிறு குறு தொழில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் தொழில்கள் இந்தியாவில் மூடப்பட்டிருக்கிறது. அதில் ஈடுபட்ட தொழிலாளருடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் வரக்கூடிய மே மாதம் 20ஆம் தேதி அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒன்றிய அரசாங்கத்தை கணக்கிட்டிருக்கிற போராட்டமாக இந்தியாவில் இருக்கிற தொழிலாளி வர்க்கம் கோடிக்கால் பூதங்களாக எழுந்து நிற்க வேண்டியிருக்கிறது. அந்த போராட்டத்தை, மகத்தான போராட்டத்தை அனைத்து பகுதியிலும் நமது மாவட்டத்தில் கூட தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டியில அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நடக்கக்கூடிய மறியல் போராட்டத்திலும் அனைத்து நிறுவனங்களிலும் மத்திய மாநில அரசு துறைகளிலும் நாம் 100% வேலை நிறுத்த போராட்டத்தையும் மகத்தான போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.